நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா PS2 3, 4, 5 வரைக்கும் நம்ம கிட்ட PS5 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம் ஒன் டிவி வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். டிஸ்க் டிஜிட்டல் ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்ட. 3 பெடல், அது ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. கியர் ஷிஃப்டர், அதே மாதிரி பெடல்ஸ் 3 பெடல்ஸ் வந்துடும். ஸோ நீங்க PS3ல இருந்து PS4ல இருந்து Xbox, Nintendo Switch வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, இவரோட ஃபாலோவர்ஸ்க்கு நாங்க வந்து சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வெரைட்டிஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா God of War, Spider-Man 2, Horizon, FC24 இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட நம்ம அவைலபிள் இருக்கு. PS5 கண்ட்ரோலர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. PS4 கண்ட்ரோலர்ஸ் வந்து PS3 கண்ட்ரோலர்ஸ் வந்து PS2 கண்ட்ரோலர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வந்துடும். இப்போதைக்கு வாங்குனீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ். ஏன்னா இப்போ சம்மர் சேல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ பார்த்து ஏமாறாம ஒரு தடவை வந்து நம்ம கடைக்கு என்கொயரி பண்ணிட்டு என்ன பிரைஸ்ன்றது கம்பேர் பண்ணிட்டு வாங்குங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். நீங்க? நான் சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம ஷாப் வந்து எக்ஸாக்ட் எங்க ப்ரோ லொகேட் ஆயிருக்கு? நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கேம்ஸ் குரு கடை பேரு டி நகர் பாண்டி பசார்ல இருக்கும். டி நகர் பாண்டி பசார்ல ரெயின்போ ஆர்கேட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அது ஓலியன் ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா உங்களுக்கு HDFC பேங்க் பாண்டி பசார் பிரான்ச் அந்த பில்டிங்ல தான் நாங்க இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல கேம் ஷாப்னு கேட்டு உள்ள வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வேற வேணாலும் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ஷாப்ல என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ நீங்க? நம்ம ஷாப்ல மெயின் இது பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா நம்மளது வந்து வீடியோ கேம்ஸ், கன்சோல்ஸ், ஆக்சசரிஸ், சர்வீஸ், சேல்ஸ் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சம்மர்ல வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ வந்து இப்போ கேம்ஸ்ல நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க பாத்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்காண்டி இப்போ வந்து ஸ்பெஷலா ஏதாவது கேம்ஸ்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா ப்ரோ? இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா PS2ல இருந்து 3, 4, 5 வரைக்கும் நம்ம கிட்ட PS5 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம் ஒன் டிவி வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். டிஸ்க் டிஜிட்டல் ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்ட. ஸோ PS2ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லிம் மாடல் உங்களுக்கு 4800 பென்ட்ரைவ் மாடல். ஸோ 4800 இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. 4800 to 5800 வரைக்கும் போகுது வந்து PS2 பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து ஸ்டாக் லிமிட்டடா இருக்கு. ஸோ ரேட் வந்து ஸ்டாக்ஸ் வந்து நிறைய வர சப்ளை வர உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாகும். ஸோ மேக்ஸிமம் 5.8 போகும். அது மேல நாங்க பண்றது இல்ல. ஸோ அப்படியே கம்மியானா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5.6, 5.8 அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க வந்து ஏத்துறது இல்ல. அதுக்கு மேல நாங்க குறைக்க தோணும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க 5.6 to 5.8 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கேம்ஸோட கொடுத்துருவோம். 2 ஜாய்ஸ்டிக் கூட வந்துடும். அதே மாதிரி 4800 வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் பென்ட்ரைவ் மாடல் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி PS3 வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. PS3 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்லிம், சூப்பர் ஸ்லிம் ரெண்டுமே இருக்கு. ஸ்லிம், சூப்பர் ஸ்லிம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதே ரேட் தான். 14,000 ஒரு ஜாய்ஸ்டிக்கோட 30 கேம்ஸோட வரும். உங்களுக்கு PS2, PS3 வந்து உங்களுக்கு வந்து 1 month செக்கிங் வாரண்டியோட வந்துடும். வாரண்டி பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற இடத்துல வந்து வாரண்டி வந்து 1 year 2 years சொல்லி வித்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாரண்டிலாம் வந்து இதெல்லாம் பொருள் ஸ்டாப் ஆன பீஸ். ஸோ ரீஃபர்பிஷ்டு குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் போய் சொல்லி 1 yearன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து நாங்கள் வந்து கஸ்டமர் கை கழுவி விடுறது அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். ஒன் மந்த் செக்கிங் வாரண்டி என்ன ஃபேக்டோ அதை சொல்லி நாங்கள் வித்துட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ஏன்னா ஜென்யூனிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால 1 month செக்கிங் வாரண்டி. அது ஏதாவது மேலே ஏதாவது ஃபால்ட் ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் சர்வீஸ் பக்காவா பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவே இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS4, PS3, PS2, PS4 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோனில ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ரீஃபர்பிஷ் தான் வருது. PS4ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் பீஸ் வந்துட்டு இருக்கு. PS4ல ஸ்லிம் 500 GBன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. நாங்க அது பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது நியூ வரும். அது மட்டும் ரேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது ரேட் இம்போர்ட்டட்னால ரேட் வந்து ஏத்த இறக்கமா இருக்கும். ஸோ அது மட்டும் ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஸோ PS4 பொறுத்த வரைக்கும் மினிமம் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16500 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் 500 GB 16500 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 1 TB இருக்கு. 1 TB பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா PS4ல வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச் ஸ்லிம் 1 TB இருக்கு. 500 GB இருக்கு. ஸ்லிம் 1 TB னா உங்களுக்கு வந்து 21,000 போகும். அதே மாதிரி ப்ரோ இருக்கு. ப்ரோ பாத்தீங்கன்னா ரீஃபர்பிஷ் 26,000 போகும். எல்லாமே ஒரு ஜாய்ஸ்டிக்கோட செட்டா வந்துரும். உங்களுக்கு பாக்ஸோட வந்துரும். உங்களுக்கு எல்லாமே வந்து கண்ட்ரோலர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பேட்டபிள் கண்ட்ரோலர் அந்த மாதிரி நியூ கண்ட்ரோலர்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ஸ் வேணும்னாலும் அதுவும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50 கேம்ஸ் 500 கேம்ஸ் ஆக்சஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன் கேம்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன கேம்ஸ் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ரேண்டமா எங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் சாய்ஸ் பேஸ்ட் கேம்ஸ் இருக்கும் அதுவும் வேணாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது என்னன்னு இப்போ அது லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ 50 கேம்ஸ் 500 கேம்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 50 கேம்ஸ் வந்து 2000 ரூபாய், 500 கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க 4000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ 21,000 வாங்கினாங்கன்னா 50 கேம்ஸ் அவங்க எக்ஸ்ட்ரா வேணும்னு பாக்குறாங்கன்னா பேக்கேஜ் ரேட்ல 2000 ரூபாய்க்கு 23,000 பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ 500 கேம்ஸ்னா 21,000 பிளஸ் 4,000 25,000 எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதான் PS4ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்தது PS5 இருக்கு. PS5 பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிமும் இருக்கு. ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து 43,000 பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு 1 year வாரண்டியோட வந்துடும். சோனி வாரண்டி தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் 1 year வாரண்டி. மற்ற இடத்துலலாம் வந்து 52,000 போயிட்டு இருக்கு. நாங்க 51
3500 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுலயே வந்து டிஸ்க் எடிஷன் ரெண்டுமே டிஸ்க் எடிஷன் தான். டிஸ்க் டிஜிட்டல் ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி டிஜிட்டல் வந்து இதோட டிஜிட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42,000 பண்ணி கொடுத்துருக்கோம். 1 இயர் வாரண்டியோட வரும். அதே மாதிரி இதோட டிஜிட்டலும் பாத்தீங்கன்னா 42-43 அந்த ரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 1 இயர் வாரண்டியோட வந்துடும். ஸ்டாண்டர்ட்ல பிளெயினும் வருது, பண்டில் பேக்கும் வருது. கிரிக்கெட் 24 பண்டில், FC24 அந்த மாதிரி பண்டில் பேக்கும் வருது. ஸோ அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ரேட்ஸ் மட்டும் வந்து செக் பண்ணிட்டு எப்போனா வந்து நம்ம கிட்ட கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு சம்மர் சேல் போயிட்டு இருக்கு, சம்மர் சேல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஸ்டாண்டர்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா PS5ல உங்களுக்கு வந்து ரேட் கம்மியா வரும். 45குள்ள நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு பெஸ்டான பிரைஸ்ல தான் கொடுக்குறீங்க. 45குள்ள பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். PS5ல வந்து 2 எடிஷன் இருக்கு. டிஸ்க் ஸ்டாண்டர்ட், ஸ்லிம்னு. ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரோ ஒன்றும் ரிலீஸ் ஆகல. ப்ரோ வந்து எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் துபாயில வந்துடும் சொல்றாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா இது ரெண்டு தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிராபிக்ஸ்லாம் செமையா இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஆனா இதுதான் சேல் ஆயிட்டு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்க் டிஜிட்டல் சொன்னேன் இல்லையா, டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்டில் பேக்லாம் இருக்கு. கிரிக்கெட் 24, FC24 இந்த மாதிரி பண்டில் பேக் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதுவும் வந்து ரேட் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வாங்குனீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ். ஏன்னா இப்போ சம்மர் சேல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கு சம்மர் சேல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோனில இருந்து. ஸோ உங்களுக்கு ரேட் கம்மியா இருக்கு. அடுத்த மாசம் வாங்குனீங்கன்னா ரேட் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அதனால வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்பயே வாங்கிடுங்க. ஸோ அது ஒன்று. இப்போ பாத்தீங்கன்னா PS5 இப்போ நீங்க மற்ற இடத்துலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி வாரண்டின்ற பேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் 2 இயர்னு இஷ்டத்துக்கு வாயில வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஜென்யூனிட்டி கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா PS4, PS3, PS2 எல்லாமே 1 மந்த் செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம். இதோட வாரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் சோனி வாரண்டி கொடுத்துருவோம். பிரைஸும் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கடையில நார்மல் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில மற்ற இடத்துல ஆஃபர் பிரைஸ் விட கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா. ஓகேங்களா? இப்போ மற்ற இடத்துல வந்து ஆஃபர் பிரைஸ் சொல்லிட்டு போட்டு வித்துட்டு இருக்காங்க. நம்ம கடையில வந்து நார்மல் பிரைஸே அவங்க தர ஆஃபர் பிரைஸோட கம்மியா இருக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ பார்த்து ஏமாறாம ஒரு தடவை வந்து நம்ம கடைக்கு என்கொயரி பண்ணிட்டு என்ன பிரைஸ்ன்றது கம்பேர் பண்ணிட்டு வாங்குங்க. சோ அது ஒரு வாட்டி கம்பேர் பண்ணி வாங்குறது தப்பு இல்லையா? கஸ்டமர்ஸ் வந்து ஏன்னா எங்க பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்களோ பெஸ்ட் பிரைஸ் வித் குவாலிட்டின்றதுனால தான் நான் பேசுறேன் இதை பத்தி. ஏன்னா பெஸ்ட் பிரைஸ்ன்ற மட்டும் பிரைஸ் மட்டும் கம்மி பண்ணிட்டு குவாலிட்டியும் நான் கை வைக்க முடியாது. ஸோ குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணாம பிரைஸும் வந்து ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வாங்கணும்னு நினைக்கும் போது ஒரு தடவை கேம்ஸ் குரியும் ஒரு என்கொயரி பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ அதான் நான் சொல்ல வருது கஸ்டமர்ஸ். ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ல தான் இருக்கா ப்ரோ? கண்டிப்பா இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இஎம்ஐ, பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூ லாகின் இப்போ பண்றது இல்லை, RBI பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூணுத்துல எதா இருந்தாலும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்து இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பா வச்சிருக்கணும். ப்ரோ இப்போ வந்து இப்போ சென்னையில இருக்கவங்க டேரக்டா வந்து ஷாப் வந்து விசிட் பண்றாங்க ப்ரோ. இப்போ அவுட் ஆஃப் இதுல இருக்கவங்க அவங்கள எப்படி ப்ரோ? இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க கொரியர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன ஒரு இதுனா நாங்க கேஷ் ஆன் டெலிவரி நாங்க பண்றது இல்ல. ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா மொத்த அமௌண்ட் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வேலை நாங்க வந்து ப்ராசஸ் பண்ணி ஷிப் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ மொத்தமா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் கூட நாங்க வந்து ஆக்சுவலா கம்மியா தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கூட PS எடுத்தாலே அதுல நிறைய வேரியன்ட் வைஸ் உங்ககிட்ட வந்து அவைலபிளா கிடைச்சிரும் போல ப்ரோ. ஆமா, PS2ல இருந்து PS3, 4, 5 எல்லா வெரைட்டி ஆஃப் கன்சோல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆல் கைண்ட் ஆஃப் கன்சோல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பிளே ஸ்டேஷன் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட மத்த கன்சோல்ஸும் இருக்கு. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ PS5க்கு வந்து உங்களுக்கு கன்சோல்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஆக்சசரிஸும் இருக்கு. ஸோ ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்டேஷன், ஸோ PS5 டுவல் சென்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ 2 கண்ட்ரோலர் அந்த மாதிரி 2 கண்ட்ரோலர் வச்சிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். கன்சோல கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2324 அவ்வளவுதான் வரும். இதோட MRP 26 வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PS5 3D ஆடியோ டெக்னாலஜி இது. ஸோ உங்களுக்கு PS5 பல்ஸ் ஹெட்செட்னு சொல்லுவாங்க. ஸோ PS5 கேம் விளையாடுறவங்க வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர், பிளாக் கலர் 2 கலர்லயும் வருது. அதே மாதிரி கேமோ கிரீன்லயும் வருது. ஸோ நீங்க எது வேணுமோ நீங்க நம்ம கிட்ட வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு எஃப்ஆன் வந்து கிராப் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,800 பண்ணி கொடுத்துருக்கோம். வித் பில்லோட வரும். உங்களுக்கு 6 மந்த்ஸ் வாரண்டியோட வரும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டெட்ஸ்கல் இது ஹார்ட் கேஸ் உங்களுக்கு சொல்றேன், ஹார்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க PS5 பாக்ஸ் இல்லாம நீங்க டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து நீங்க இது PS5 உள்ள போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு CD வைக்கிறதுக்கும் கண்ட்ரோலர் வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,000 நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க எப்போ வந்து கிராப் பண்ணிக்கலாம். நம்ம கடைக்கு வந்து ஃபேஸ் பிளேட் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஸ்பைடர்மேன் எடிஷன் இல்லாதவங்க, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4, 5 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க ஆக்சுவலா. ஏன்னா இப்போ ஃபேஸ் பிளேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல வந்து PS5 மேல
ஒயிட் கலர்ல டிஃபால்ட்டாவே வந்துடும். ஸோ சில பேருக்கு ஒயிட் கலர் வந்து செட் ஆகாது, பிடிக்காதுன்னு சொல்றவங்க இந்த மாதிரி ஃபேஸ் பிளேட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா இது கழட்டி ஸோ இந்த லாக் மூலமா வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பிளேட்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பைடர்மேன் எடிஷன் அந்த இதுலேயே வருது. ஸோ நீங்க எப்போ வந்து கிராப் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட நாட் ஒன்லி ஸ்பைடர்மேன், நம்ம கிட்ட வேற டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் இருக்கு. ஸோ நீங்க எப்போ வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பிளே ஸ்டேஷன் பார்த்தாச்சு. பிளே ஸ்டேஷனுக்கு அப்புறம் இப்போ நம்ம வீடியோ கேம்ஸ்லயே வந்து ஆரம்ப காலத்துல விளையாண்ட வீடியோ கேம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட்ரோ கேம் கன்சோல்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ரேட் வந்து 800 இருந்து உங்களுக்கு வந்து 4800, 5300 to 500 வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 750 அந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் வந்து ஹேண்டில் டிவைஸ் SUPன்னு சொல்லுவாங்க. 400 கேம்ஸ் வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேரியோ, கான்ட்ரா அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து நீங்க டிவில கனெக்ட் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். 750 rupees வரும். கேம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலயே போட்டுருக்கு பாருங்க 99,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ரெட்ரோ கேம்ஸ் எல்லாமே வந்துடும் இதுலயும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இதுதான் 2.4G வயர்லெஸ் ரெட்ரோ கேம் கன்சோல். இது ஏன் நல்லா போயிட்டு இருக்குன்னா இது வயர்லெஸ் கண்ட்ரோலர்ல வருது. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து பிளக் இன் பண்ணிட்டு உள்ள வந்து 4K சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து டிவில இப்போ இருக்கிற மாடர்ன் டிவிஸ்க்குலாம் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ அதனால நிறைய பேர் இது விரும்பி வாங்குறாங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2200, 300 அந்த ரேஞ்ச் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாக்ஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டா இறங்கி இருக்கு. ஸோ நிறையவே ஸ்டாக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ எப்பனாலும் இது கிராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேம் பாக்ஸ்னு சொல்லிட்டு புதுசா வந்து G11 கேம் பாக்ஸ் G11 ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட் ஆஃப் வார், PS1, PSP கேம்ஸ், காட் ஆஃப் வார், GTA எல்லா கேம்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து டிவில கனெக்ட் பண்றதுக்கு அட்வான்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க இதுல. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 4800 வரும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மேரியோன்னு சொல்லிட்டு டக் ஷூட் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நீங்க இந்த கேட்ரிட்ஜ் போட்டு விளையாடி இருப்பீங்க சின்ன வயசுல. அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இதுல வரும். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இதுல வரும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 800, 850 அந்த மாதிரி தான் வரும். ஜஸ்ட் நீங்க பிளக் இன் பண்ணிட்டு டிவில பிளக் இன் பண்ணிட்டு விளையாடிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா டக் ஷூட்லாம் வந்து இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற டிவிஸ் செட் ஆகுமான்னு தெரியல. அது நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நிண்டெண்டோ கேம்ஸ் மாதிரி இப்போ சேகா கேம்ஸ் தனியா வந்துட்டு இருக்கு. சேகா கேம்ஸ் அது வந்து சேகா கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேரியோ இருக்கும். பட் ஆனா சூப்பர் மேரியோ அந்த ப்ரோஸ் அதெல்லாம் இருக்கும்ன்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சேகா கம்பெனியோட கேம்ஸ் 16-bit கேம்ஸ் இது. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 அந்த ரேஞ்ச் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டிவில கனெக்ட் பண்ணி விளையாடுற கேம்ஸ் எல்லாமே வந்து ரெட்ரோ கேம்ஸ் தான் மோஸ்ட்லி. அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனீங்கன்னா R35, R36s இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் கையில வச்சு விளையாடுறதுக்கு. ஸோ ரீசெண்டா ஒரு கஸ்டமர் வந்து 3 பீஸ் வாங்கிட்டு போனாரு. ஸோ அதே மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவால்காம் ப்ராசஸர்ல வந்து குவால்காம் ப்ராசஸர் வந்து எப்படின்னா பிளே ஸ்டேஷனே வந்து பாத்தீங்கன்னா PSP வந்து பழைய PSP வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு குவால்காம் ப்ராசஸர் தான் பேசிட்டு இருக்காங்க இப்போதான் நியூஸ் படி. ஸோ அதெல்லாம் குவால்காம் ப்ராசஸர் வந்து என்னன்னா அவங்களோட கிராஃபிக்ஸ் நீங்க அந்த ப்ராசஸர் போட்டீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா எஃபிஷியன்ட்டா இருக்கும். நீங்க அந்த கிராஃபிக்ஸ் அட் சேம் டைம் உங்களுக்கு கேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைவ்னஸ் கிடைக்கும், விவிட்னஸ் கிடைக்கும். ஸோ அது ஒன்று. ஸோ இது PSP பத்தி நான் உங்களுக்கு தனியாக பேசுறேன். இப்போ கேம் கன்சோல்ல பார்த்தீங்கன்னா இது R35, R36s ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 5300 வரைக்கும் அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு PlayStation 5 கண்ட்ரோலர் மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அட்வான்டேஜ்னா டிஸ்பிளே கொஞ்சம் பெருசா இருக்கும். இது நான் 4500 to 4500 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் ரெட்ரோ கேம்ஸ் தான். ஸோ நிறைய கேம்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இதுவும் வந்து கையில வச்சு விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ ரெட்ரோ கேம்ஸ்ல வந்து நாங்கள் ஆல் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் கேட்டகரிஸ் வச்சிருக்கோம். ஸோ என்ன கேட்டகரி வேணும் நீங்க வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். PlayStation போர்ட்டபிள் கேம் இருக்கு, கேம் கன்சோல் கையில வச்சு விளையாடுறது ஹேண்டல்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா PlayStation 1 அந்த டைம்ல வந்துச்சு. இந்த PlayStation 1 PlayStation 2க்கு முன்னாடி வந்த மாடல் அப்போ ரெண்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2010 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அந்த இயர் ரேஞ்ச் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 வரும். இது பார்த்தீங்கன்னா PlayStation கேம்ஸ் தான் மோஸ்ட்லி லைக் காட் ஆஃப் வார், GTA எல்லாமே வந்துடும். காட் ஆஃப் வார் GTAனா உங்களுக்கு வந்து இந்த ஆரம்ப காலத்துல வந்த GTA, காட் ஆஃப் வார் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வரும். கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, டிஸ்பிளே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். PSP அந்த டைம்ல வந்த மாடல் இதெல்லாம். பட் இருந்தாலும் சில கஸ்டமர்ஸ் வந்து இது மாதிரி PSP வாங்கி விளையாடி நல்லா உங்களுக்கு வந்து நம்ம கடைக்கு ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இதுவும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் சோனி PlayStation P-ல விளையாடுறதுக்கு. ஸோ ஒரு வாட்டியாச்சும் நீங்க விளையாடி பார்க்கலாம். இதை 5500 நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்ரோ கேம்ஸ் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ பாத்தீங்கன்னா மெட்டா குவெஸ்ட் VR 2 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 128GB அது மட்டும் இல்லாம 256GB எல்லாமே வந்துட்டு இருக்கு இதுல. ஸோ கேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாரிசான்லயே வந்து கொஞ்சம் ஹாரிசான்ல VRல போட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். PlayStationல இந்த கால் ஆஃப் த மவுண்டைன் மாதிரி இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த ஹாரிசான். ஸோ அது மட்டும் இல்லாம ஜுராசிக் பார்க், பீச் சேவர், அப்புறம் கிளைம் 2, ஸ்டார் வார்ஸ், பாப்புலேஷன் 1
ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கேம்ஸ்லாம் இதில் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிடி மாடல் கிடையாது, சிடியே போட தேவையில்ல, ஆன்லைன் கேம்ஸ் தான் விளையாட போறீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இது ஹெட்செட் கனெக்ட் பண்ணிட்டு ஜாய்ஸ்டிக் வந்து கையில் வச்சுட்டு சென்சர் மூலம் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு மெட்டாகோஸ்ட் ஆக்குலஸ் ஆப்னு சொல்லிட்டு இருக்கும், அதை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலம் இன்டர்லிங்க் எல்லாமே இன்டர்லிங்க் தான். ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் விளையாட வேண்டியது தான். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் கேம்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம். வைஃபை மட்டும் இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இப்போ வந்து ரீசெண்டாக மெட்டாகோஸ்ட் 3 இருக்கு, இதோட அட்வான்ஸ்டாக இருக்கு. இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் 28,000 இது. இவரோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாங்கள் இவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இவரோட ஃபாலோவர்ஸ்க்கு நாங்கள் வந்து 27 பண்ணி தந்துருக்கோம். ஸ்டாக்ஸ் லிமிட்டடாக இருக்கு, சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோ. இப்போ மெட்டாகோஸ்ட் 3 இருக்கு. 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 GB 512 GB ரெண்டுமே இருக்கு. 120 GB ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50க்குள்ள வரும், ஒரு 49 50 அந்த ரேஞ்ச் வந்துடும். அதுவும் பெஸ்ட் ப்ரைஸ் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிளோட நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆப்பிள் விஷன் ப்ரோ இருக்கு இல்லையா, அதை விட நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ மெட்டாகோஸ்ட் 3 கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பார்த்துட்டு இருக்கிறது சிடி செக்ஷன். சிடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வெரைட்டிஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. ரெசிடென்ட் ஈவில் இருந்து யூஎஃப்சில இருந்து ரைஸ் ஆஃப் ரோனின்ல இருந்து ஸ்பைடர்மேன் 2 சைபர் பங்க் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கால் ஆஃப் டியூட்டிலாம் இருக்கு. கால் ஆஃப் டியூட்டி அசாசின் கிரீடு லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 GTA 5 PS5 4 ஹாக்வர்ட்ஸ் ஸ்பைடர்மேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் ஸ்பைடர்மேன் 2 ஹாரிசான் FC24 இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது தவிர்த்து கேம்ஸ் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இது MRP சீரிஸ், இதெல்லாம் இதான் இந்தியன் சீரிஸ். ஸோ உங்களுக்கு இம்போர்ட் சீரிஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். ஸோ உங்களுக்கு வந்து GST பே பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் சோனியில் மாற்றி கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ வாரண்டி இருக்கு சீரிஸ்க்கு. அது சொல்ல MRP வந்து இதுல ஓட்டிருப்பாங்க. ஸோ MRP பிரைஸ் இல்லாம நாங்க வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எப்போனாலும் நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம். சீரிஸ் வந்து PS4க்கு வந்து 1000 ஸ்டார்ட் ஆகுது, PS5 1500 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் கண்ட்ரோலர்ஸ் பாக்குறோம். கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் கண்ட்ரோலர்ஸ் வந்து வயர்டு கண்ட்ரோலர்ஸ் வரைக்கும் ஆல் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. வயர்ட் கண்ட்ரோலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 350 ஸ்டார்ட் ஆகுது. 350 to PS5 கண்ட்ரோலர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இது ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோலர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி மல்டிபர்பஸ் ஜாய்ஸ்டிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பிசி, பிளே ஸ்டேஷன், ஆண்ட்ராய்டு, மொபைல், iOS, அதான் ஆப்பிள் ஃபோன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டாங்கலோட வந்துடும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு டாங்கலோட வந்துடும். ஸோ GP 400 சொல்லிட்டு இந்த சீரிஸ்ல வந்து ஸோ உங்களுக்கு எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் 2000 தான் பண்ணி கொடுத்துருக்கோம். வயர்லெஸ் கண்ட்ரோலர் தான் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Xbox கண்ட்ரோலர்ஸ்லேருந்து PS4 கண்ட்ரோலர்ஸ்லேருந்து PS3 கண்ட்ரோலர்ஸ் வந்து PS2 கண்ட்ரோலர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் PS4 காப்பி கண்ட்ரோலர், PS5 மாதிரி இருக்க காப்பி கண்ட்ரோலர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நிண்டெண்டோல வந்து ஜாய்கான் பிடிக்காதவங்க ஸோ ஸ்பிளிட் ஃபேட் ப்ரோன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது 5500 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து Xbox 360 வயர்டு வயர்லெஸ் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் இருக்கு. அதே மாதிரி மினிமம் ரேட் 350 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யார் வேணா வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல், ரேசிங் வீல் இது. ஸோ நீங்க PS3 PS4 Xbox, Nintendo Switch வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். ஸோ ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து பேசிக் மாடல். இதுதான் வந்து இதோட ரேட் வந்து 5500 வருது. ஸோ இது வந்து அடுத்த மாடல் PXN V900. இதுல வந்து உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டர் வராது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 9500 வரும். இது வந்து PXNல இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். இது PXN V9 சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பெடல், அது ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளட்ச் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 270 to 900 வரைக்கும் 900 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்டர் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். கியர் ஷிஃப்டர் அதே மாதிரி பெடல்ஸ் 3 பெடல்ஸ் வந்துடும். ஸோ இது கொஞ்சம் நல்லா எஃபிஷியன்ட்டா இருக்கும் நீங்க விளையாடுறதுக்கு. இந்த ஸ்டேரிங் வீல் நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 14000 நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். 13500 to 14000 ஏதாவது பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது ஒரு டிசைன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்ககிட்ட நிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேரிங் வீல் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8000 to 8500 கிட்ட நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டர் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெடல் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் இது காருக்கான இது தான். இது நீங்கள் கார் கேம் போட்டு விளையாடுறதுக்கு லைக் NFS பேக், ஹீட், உங்களுக்கு வந்து எக்ஸ்பாக்ஸ்னா Forza Horizon இந்த மாதிரி, அப்புறம் கிராண்ட் டூரிஸ்மோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் போட்டு விளையாடிக்கலாம். ஈவன் GTA கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், விளையாட முடிஞ்சது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேரிங் வீல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சரி மாதிரி. இது ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரோலர் மாதிரி தான் இதுவும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கார் வந்து விளையாடும் போது ஜாய்ஸ்டிக்ல விளையாடாம இதில் கனெக்ட் பண்ணி விளையாடிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்ட் ஆஃப் செஷன் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சிடிஸ்லேருந்து கண்ட்ரோலர்ஸ்லேருந்து என்னென்ன ஆக்சரிஸ் இருக்குது, என்னென்ன கன்சோல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நாட் ஒன்லி நம்ம அந்த சேல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்ககிட்ட டெக்னீஷியன்ஸ் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு தனி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் புதுசாக
நிண்டெண்டோ சுவிட்சுக்குலாம் வந்து நாங்கள் ஜெயில் பிரேக் கிராக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து அந்த சர்வீஸும் நம்ம கிட்ட வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோனி, எக்ஸ்பாக்ஸ், நிண்டெண்டோ சுவிட்ச், மெட்டா, VR அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி இது தாண்டி கையில் வச்சு விளாட்ற அந்த ஸ்டீம் டெக் கன்சோல்ஸ் இந்த மாதிரி நிறையவே நம்ம கிட்ட கன்சோல்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ரீட்டைல் ஷாப்பாக இருந்தாலும். ஸோ அப்போ வேணால் வந்து நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு கிராண்ட்ஸ் ஆச்சும் நம்ம கடைக்கு வந்து பாருங்கள். ஸோ ப்ரைஸ் பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ.